குவாண்டம் இயற்பியலின் மிக முக்கியமான பகுதியை பார்க்கிறோம். கவனமாக கேளுங்கள். உங்கள் தோல்விக்கு யாரோ காரணம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் விதியை யாரோ எழுதுகிறார்கள் என்று நம்பாதீர்கள். எல்லாம் போய். இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல கல்லால் ஆனது அல்ல, இது வெறும் ஆற்றலால் ஆனது. அறிவியல் ஒரு ரகசியத்தை உடைக்கிறது. உங்கள் கண்கள் பார்ப்பது உண்மை அல்ல. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதுதான் நிஜமாக மாறுகிறது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்கள் இந்த அண்டவெளியை அதிர வைக்கின்றன. உங்களைச் சுற்றியுள்ள அணுக்கள் உங்கள் பேச்சை கேட்கின்றன. இன்று அந்த ரகசியத்தை உடைக்கப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். இந்த உடலை பாருங்கள். இது வெறும் சதையால் ஆனது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அணுக்களை பிரித்து பார்த்தால் அங்கே வெறும் வெற்றிடம்தான் இருக்கிறது. ஒரு அணுவின் மையப்பகுதிக்கும் அதைச் சுற்றி வரும் எலக்ட்ரான்களுக்கும் இடையே இருக்கும் இடைவெளி எவ்வளவு தெரியுமா? ஒரு பெரிய கால்பந்து மைதானத்தின் நடுவில் ஒரு சிறு கடுகு இருப்பதை போன்றது. அப்படியானால் மீதி இருக்கும் இடம் என்ன? அது வெறும் வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் ஒரு மர்மமான துடிப்பு இருக்கிறது. அறிவியல் இதை அதிர்வு என்கிறது. நீங்கள் தொடும் மேஜை, நீங்கள் பார்க்கும் பணம், உங்கள் உறவுகள் என எல்லாமே அந்த துடிப்பின் வெளிப்பாடு தான். நீங்கள் எப்போது ஒரு பொருளை ஆழமாக பார்க்கிறீர்களோ அப்போதுதான் அந்த ஆற்றல் ஒரு துகளாக மாறி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. இது ஏதோ மாயாஜாலம் அல்ல. குவாண்டம் இயற்பியலில் இதனை வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி என்பார்கள். அதாவது நீங்கள் கவனிக்கும் வரை அது ஒரு அலை, நீங்கள் கவனித்தவுடன் அது ஒரு பொருள். இதன் மிக ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை அடைகிறீர்களோ அதை ஏற்கனவே உங்கள் மனம் கவனித்து தீர்மானித்துவிட்டது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற சோதனையில் அறிவியலாளர்கள் திகைத்து போனார்கள். அணுக்களை கவனிக்கும் போது அவை ஒரு மாதிரியாகவும், கவனிப்பாளர் யாரும் இல்லாதபோது வேறு மாதிரியாகவும் செயல்படுகின்றன. இதன் பொருள் இதுதான், உங்கள் வாழ்க்கை உங்கள் பார்வையில்தான் இருக்கிறது. எனக்கு எப்போதும் கஷ்டம்தான் வரும் என்று நீங்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அதே கஷ்டம்தான் உங்களுக்கு வரும். ஏனென்றால் உங்கள் கவனம் அங்கே இருக்கிறது. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வில் ஒரு திடமான பொருளாக வளரும். நோய் பற்றி பேசினால் நோய் வரும், வறுமை பற்றி பேசினால் வறுமை வரும். இது ஏதோ ஒரு சாதாரண கணக்கு அல்ல, இது உங்கள் மூளை இந்த உலகத்தோடு செய்யும் ரகசிய தொடர்பு. உங்கள் கவனிப்பை மாற்றுங்கள், உங்கள் வாழ்வு தானாக மாறும். இப்போது அணுக்களுக்குள் இருக்கும் அந்த பிணைப்பை பற்றி பார்ப்போம். 2 அணுக்கள் ஒருமுறை இணைந்துவிட்டால் அவை பிரபஞ்சத்தின் எவ்வளவு தூரம் சென்றாலும் தங்களுக்குள் ஒரு தொடர்பை வைத்திருக்கும். இதைத்தான் அறிவியல் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் என்று வியப்பாக பார்க்கிறது. உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் இலக்கிற்கும் இதே போன்ற ஒரு தொடர்பு உண்டு. ஒரு பொருளை பற்றி நீங்கள் ஆழமாக நினைக்கும் போது அது உங்களை நோக்கி இழுக்கப்படுகிறது. திடீரென ஒரு நண்பரின் அழைப்பு வருகிறதா, அல்லது நீங்கள் தேடிய பொருள் உங்கள் கண்ணில் படுகிறதா? இது தற்செயல் அல்ல. உங்கள் மூளை ஒரு சக்தி வாய்ந்த வானொலி நிலையத்தைப் போல செயல்படுகிறது. உங்கள் எண்ண அலைகளை பிரபஞ்சம் மிகச்சரியாக பிடித்துக் கொள்கிறது. நீங்கள் எதை அதிர்வாக வெளிப்படுத்துகிறீர்களோ அதை நோக்கியே உங்கள் வாழ்க்கை பயணிக்கிறது. நேரம் என்பது நீங்கள் நினைப்பது போல நேர்கோடானது அல்ல. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என அனைத்தும் இப்போதே இருக்கின்றன. குவாண்டம் அறிவியலின்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வாழும் ஒரு உலகம் ஏற்கனவே இன்னொரு பரிமாணத்தில் இருக்கிறது. அந்த உலகத்தோடு நீங்கள் இணைய வேண்டும். அதை எப்படிச் செய்வது? அந்த வெற்றியை இப்போதே அடைந்துவிட்டதாக உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் உணருங்கள். அந்த உணர்வு தான் உங்களை அந்த உலகத்தோடு இணைக்கும். இது வெறும் கற்பனை அல்ல, இது குவாண்டம் அறிவியல் சொல்லும் மாறாத உண்மை. நீங்கள் எப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்கிறீர்களோ அப்போது உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் அந்த புதிய உலகத்தின் அதிர்வுக்கு மாறுகின்றன. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் நன்றாகத்தானே நினைக்கிறேன், பின் ஏன் எனக்கு மட்டும் கெட்டது நடக்கிறது? பதில் இதுதான், உங்கள் வெளிப்படையான வார்த்தைகள் நன்றாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள் ஒரு ஆழமான பயம் இருக்கிறது. அந்த பயம் என்பது ஒரு மிக வலிமையான அதிர்வு. அந்த அதிர்வு தான் உங்கள் தோல்வியை தேடி பிடித்துக் கொண்டு வருகிறது.
உங்கள் உள்ளுணர்வை சுத்தப்படுத்துங்கள். வார்த்தைகளை விட உங்கள் உணர்வுகளுக்குத்தான் அதிக வலிமை உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். பயம் என்பது இருள் போன்றது, அங்கே குவாண்டம் ஒளி புக முடியாது. எனவே பயத்தை விடுத்து நம்பிக்கையை உங்கள் அணுக்களில் விதையுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு பிரபஞ்ச படைப்பாளி. உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் இந்த சூரியனை விட பெரியது. இனிமேல் எதற்கும் பயப்படாதீர்கள். உங்கள் விதியை நீங்களே எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை சீரமைக்க தொடங்குங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய கடல் போன்றது. அதில் நீங்கள் எரியும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கல்லாக மாறி அலைகளை உருவாக்குகிறது. அந்த அலைகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வருகின்றன. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் இயற்கையின் நீதி, இதுதான் குவாண்டம் அறிவியலின் அடிப்படை. இப்போது இன்னும் ஆழமாக அணுவின் கருவிற்குள் செல்வோம். அங்கு நடக்கும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன என்று பாருங்கள். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு தாவும்போது அவை ஆற்றலை வெளியிடுகின்றன. இதை குவாண்டம் லீப் என்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற ஒரு தாவல் நிகழ வேண்டும். உங்கள் பழைய பழக்கவழக்கங்களில் இருந்து விடுபட்டு ஒரு புதிய சிந்தனைக்கு தாவும்போது உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் தலைகீழாக மாறும். அந்த தாவலுக்கு தேவைப்படுவது ஒரு தெளிவான முடிவு. நான் மாறப்போகிறேன் என்ற அந்த ஒரு முடிவு உங்கள் உடலில் உள்ள கோடிக்கணக்கான அணுக்களின் செயல்பாட்டை மாற்றிவிடும். குவாண்டம் புலம் என்பது என்ன? அது ஒரு முடிவில்லாத சாத்தியக்கூறுகளின் கடல். அங்கே தோல்வி என்ற ஒன்றே இல்லை. அங்கே ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என அனைத்தும் அலைகளாக காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாம் எப்போதுமே நமக்கு வேண்டாத விஷயங்களைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு கடன் வந்துவிடுமோ, எனக்கு விபத்து நடந்துவிடுமோ என்று பயப்படும்போது நீங்கள் குவாண்டம் புலத்தில் இருந்து அதே கடன் மற்றும் விபத்தை தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டது தெரியாது. அது நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பித் தரும் ஒரு கண்ணாடி. இப்போது உங்கள் மூளையின் ரகசியங்களுக்குள் நுழைவோம். உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும்போது அங்கு மின்சார தூண்டல்கள் ஏற்படுகின்றன. இது உங்கள் உடலைச் சுற்றி ஒரு மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது. நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அந்த சிந்தனை உங்கள் உடலில் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்குகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது டோபமைன் சுரக்கிறது, துக்கப்படும்போது கார்டிசோல் சுரக்கிறது. இந்த ரசாயனங்கள் உங்கள் அணுக்களின் அதிர்வை மாற்றுகின்றன. தொடர்ந்து நீங்கள் கவலையிலேயே இருந்தால் உங்கள் அணுக்கள் அந்த கவலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றன. இதுதான் நோயாக மாறுகிறது. குவாண்டம் முறையில் நீங்கள் சிந்தனையை மாற்றினால் அந்த நோயையே விரட்ட முடியும். அறிவியல் ரீதியாக உங்கள் மூளை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் செயல்படும்போது மட்டுமே உங்களால் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அதை ஆல்பா நிலை என்கிறோம். இந்த நிலையில் உங்கள் ஆழ்மனம் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கும் விதைகள்தான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். இதை பற்றி பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீங்கள் இதை தெரிந்து கொள்வதை விரும்புவதில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை உணர்ந்துவிட்டால் யாராலும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த விதியை எழுதும் கடவுளாக மாறிவிடுவீர்கள். உங்கள் டிஎன்ஏ அமைப்பை கூட உங்கள் சொற்களால் மாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், சொற்கள் என்பவை வெறும் ஒலிகள் அல்ல, அவை குவாண்டம் அதிர்வுகள். ஜப்பானிய அறிவியலாளர் ஒருவர் தண்ணீரை வைத்து ஒரு சோதனை செய்தார். ஒரு தண்ணீரை நோக்கி நீங்கள் அன்பாக பேசினால் அதன் அணு அமைப்பு மிக அழகாக மாறுகிறது. அதுவே கோபமாக பேசினால் அந்த அமைப்பு சீர்குலைந்து போகிறது. உங்கள் உடலில் 70% மேல் நீர்தான் உள்ளது. அப்படியானால் நீங்கள் தினமும் உங்களுக்குள் பேசும் எதிர்மறை சொற்கள் உங்கள் உடலை எப்படி சிதைக்கும் என்று யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே மட்டமானவன் என்றோ தோல்வியாளன் என்றோ சொல்லிக் கொள்ளும்போது உங்கள் உடலின் செல்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. இப்போது நாம் எபிஜெனெடிக்ஸ் என்ற அறிவியல் துறைக்கு வருவோம். இது உங்கள் முன்னோர்களின் எண்ணங்கள் கூட உங்கள் அணுக்களில் பதிந்திருக்கும் என்று சொல்கிறது.
உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பாட்டன் பூட்டனின் பயங்கள் உங்கள் அணுக்களில் இருக்கலாம். இதனால் தான் சிலருக்கு காரணமே இல்லாமல் பயம் வருகிறது. இதையும் குவாண்டம் முறையில் மாற்ற முடியும். உங்கள் எண்ணத்தால் உங்கள் மரபணுக்களையே நீங்கள் மாற்றி எழுத முடியும். இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல, நவீன மருத்துவம் இன்று இதை ஒப்புக்கொள்கிறது. நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் உடலின் அடிப்படை வரைபடம் மாறுகிறது. இன்று முதல் ஒரு உறுதி எடுங்கள். உங்கள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக இருக்கட்டும். உங்கள் மனம் ஒரு ஒளிவிளக்காக இருக்கட்டும். இந்த உலகம் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் உங்கள் குவாண்டம் ஆற்றல் உங்களை மீண்டும் எழுப்பும். வெற்றிக்கான பாதை உங்கள் காலடியில் இல்லை, அது உங்கள் கருத்துக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் நேர்மறையாகச் சிந்திக்கும் போதும் உங்கள் மூளையில் புதிய நியூரான்கள் உருவாகின்றன. இது உங்கள் மூளையை ஒரு புதிய அதிர்வுக்கு தயார் செய்கிறது. அந்த அதிர்வு தான் உங்களை நோக்கிச் செல்வத்தையும் செல்வாக்கையும் இழுத்து வரும் காந்தம். நாம் ஏன் சிலரை பார்த்தவுடன் பிடிப்பதில்லை? அல்லது சிலரை பார்த்தவுடன் பல வருட பழக்கம் போல தோன்றுகிறது? இதற்கு காரணம் அவர்களது குவாண்டம் அதிர்வு தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறான். உங்கள் அலைவரிசைக்கு தகுந்த மனிதர்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து போவார்கள். உங்களுக்கு நல்ல மனிதர்கள் வேண்டும் என்றால் முதலில் உங்கள் அதிர்வை உயர்த்துங்கள். கோபம், பொறாமை, பழிவாங்குதல் போன்ற குணங்கள் மிக குறைந்த அதிர்வெண் கொண்டவை. அன்பு, கருணை, நன்றி உணர்வு போன்றவை மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்டவை. நீங்கள் உயர்ந்த அதிர்வெண்ணில் இருக்கும்போது எந்த எதிர்மறை சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. அடுத்து குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்ற நிலையை பற்றி விரிவாக பேசுவோம். ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியும் என்பது குவாண்டம் அறிவியலின் மர்மம். உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா காலமும் இப்போதே இருக்கிறது. நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கும் காலமும் கோடீஸ்வரராக இருக்கும் காலமும் குவாண்டம் வெளியில் ஒரே நேரத்தில் உள்ளன. நீங்கள் உங்கள் கவனத்தை எங்கே வைக்கிறீர்களோ அங்கே உங்கள் இருப்பு உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து பணமில்லா குறையையே கவனித்தால் நீங்கள் ஏழை என்ற நிலையிலேயே இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் கவனத்தை செல்வத்தின் பக்கம் திருப்பினால் அந்த நிலை உங்கள் வாழ்வாக மாறும். இது ஒரு தேர்வு மட்டுமே. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? இந்த பிரபஞ்சம் என்பது தகவல்களால் ஆனது. ஒரு அணுவின் அளவு கூட தேவையில்லாத ஒரு மிகச்சிறிய இடத்தில் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் தகவல்களையும் அடக்க முடியும் என்று அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். அப்படியானால் நாம் அனைவரும் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் புரோகிராம் போலத்தான் இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு மென்பொருள் போல மாற்றியமைக்க முடியும். உங்கள் மனதில் ஓடும் பழைய நினைவுகள், கவலைகள் எல்லாம் உங்கள் புரோகிராமில் உள்ள வைரஸ்கள். குவாண்டம் அறிவியலை பயன்படுத்தி அந்த வைரஸ்களை நீக்கினால் உங்கள் வாழ்க்கை மிக அழகாக இயங்கும். முடிவாக ஒன்றைச் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சினிமா திரை போன்றது. உங்கள் எண்ணங்கள் தான் அந்த படத்தின் ஒளிப்பதிவு. திரையில் ஓடும் காட்சியை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் திரைக்கு பின்னால் இருக்கும் ஒளிப்பதிவை மாற்ற வேண்டும். அதை விடுத்து திரையை துடைப்பதாலோ அல்லது கிழிப்பதாலோ எந்த பயனும் இல்லை. குவாண்டம் இயற்பியல் என்பது அந்த ஒளிப்பதிவை மாற்றும் கலை. உங்கள் எண்ணங்கள் என்னும் ஒளியை சரியாக பயன்படுத்துங்கள். இந்த உலகம் ஒரு அழகான நாடகம், அதில் நீங்கள்தான் கதாநாயகன். உங்கள் மூளையின் சக்தி என்பது வெறும் 10% அல்ல, அது பிரபஞ்சத்தின் மொத்த அறிவோடும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் நமது கவலைகளால் அந்த இணைப்பை துண்டித்து விடுகிறோம். அமைதியாக இருங்கள், பிரபஞ்சத்தின் மொழியை கவனியுங்கள். அது மௌனத்தின் வழியாக உங்களோடு பேசும். குவாண்டம் ரகசியம் என்பது தேடுவதில் இல்லை, அது உணர்வதில் இருக்கிறது. இன்று இந்த நிமிடம் முதல் நீங்கள் ஒரு புதிய மனிதன். உங்கள் பழைய கவலைகளை அந்த பழைய உலகத்திலேயே விட்டுவிடுங்கள். ஒரு புதிய குவாண்டம் உலகிற்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் உங்கள் ஆழ்மனதின் இன்னும் பல மர்மங்களை நாம் அணு அணுவாக பிரித்து பார்ப்போம். அதுவரை உங்கள் எண்ணங்களில் கவனமாக இருங்கள்.